பானிபட் மூன்றாம் யுத்தம் ஜனவரி 14, 1761 அன்று மராத்தா பேரரசு மற்றும் துரானி பேரரசு இடையே நடைபெற்றது. இது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான மற்றும் பேரழிவை ஏற்படுத்திய போராகும். மராத்தாக்கள் அவர்கள் துணிச்சல் மற்றும் கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அகமது ஷா துர்ரானியின் அகமது ஷா அப்தாலி எனவும் அழைக்கப்படுகிறார் கைகளில் மோசமான தோல்வியைச் சந்தித்தனர். இந்தப் போர் மராத்தாக்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது, மேலும் அவர்கள் இதிலிருந்து முழுமையாக மீள முடியவில்லை. இந்த தோல்வி இறுதியாக பிரிட்டிஷ் அரசுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் தங்கள் ஆதிக்கத்தை விரிவாக்கும் வழியை திறந்து வைத்தது. இந்தக் கணிப்பில் பானிபட்டில் மராத்தாக்கள் ஏன் கடுமையான இழப்புகளை சந்தித்தார்கள் என்பதற்கான 3 முக்கிய காரணிகளை ஆராய்வோம். மராத்தாக்கள் போர் தொடங்குவதற்கு முன்பே செய்த மிகப்பெரியவியல் தவறு அவர்களின் படையில் மிகப்பெரிய அளவிலான போர் தவிர்த்தவர்கள் மற்றும் பொதுமக்களைச் சேர்த்ததே ஆகும். சுமார் 200,000 போர் தவிர்த்தவர்கள் மராத்தா இராணுவத்துடன் பயணம் செய்தனர். அதே சமயம் இராணுவ வீரர்கள் எண்ணிக்கை சுமார் 50,000 முதல் 55,000 மட்டுமே. இதன் பொருள் ஒவ்வொரு மராத்தா வீரருக்கும் 4 பொதுமக்கள் இருந்தனர். ஒரு இராணுவத்திற்காக இது போன்ற அளவிலான பொதுமக்கள் பாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாறு இதற்கு முன்பு காணப்படவில்லை. இந்த பொதுமக்களில் பெரும்பாலானவர்கள் மதக்காரணங்களுக்காக வட இந்தியாவில் உள்ள புனித இடங்களை பார்வையிட விரும்பினார்கள். மராத்தா தலைமை இவர்களை இராணுவத்துடன் செல்லத் தடுக்கத் தவறியது. இது கடுமையான ஏற்றுமதி சிக்கல்களை ஏற்படுத்தியது. இந்த மக்களின் பெருந்தொகை இராணுவத்தின் நகர்வை மெதுவாக்கியது மற்றும் ஏற்கனவே கடுமையாக நிர்ணயிக்கப்பட்ட உணவுப் பாதை மீதான அழுத்தத்தை அதிகரித்தது. துரானி படைகள் இந்த உணவுப் பாதைகளை துண்டித்தபோது அனைத்து மராத்தா வீரர்களும் பொதுமக்களும் கடுமையான பசியால் பாதிக்கப்பட்டனர். இதன் விளைவாக மராத்தாக்கள் குறைந்த உணவுடனே போராட நேர்ந்தது. இது அவர்களின் போராட்டத் திறனை மோசமாக பாதித்தது. மேலும் சுமார் 40,000 பொதுமக்கள் துர்ரானி படையால் பிடிக்கப்பட்டு அடிமைகளாக விற்கப்பட்டனர் என கணக்கிடப்பட்டுள்ளது. மராத்தா படைகளை வழிநடத்திய சதாசிவராவ் மிகுந்த துணிச்சலான மற்றும் திறமையான வீரராக இருந்த போதிலும் பெரிய அளவிலான இராணுவத்தை முன்னணி செய்யும் அனுபவம் இல்லாதவர். இதற்கு முன் அவர் கர்நாடக பகுதியில் சிறிய அளவிலான போர்களுக்கு மட்டுமே தலைமை தாங்கினார். ஆனால் பானிபட்டில் உள்ள நிலைமை அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அவரது அத்தை மகன் பாஜிராவ் இவுடனான ஒப்பீட்டில் சதாசிவராவ் போர் யுக்தியில் குறைந்த அளவு திறமையை பெற்றிருந்தார். மேலும் பேஷ்வா நிர்வாகத்தில் உள்ள உள்துறை அரசியல் காரணமாக அனுபவம் மிக்க தலைமைகள் போன்ற மல்ஹார் ராவ் ஹோல்கர் புறக்கணிக்கப்பட்டனர். ஹோல்கர் லாகோர் மற்றும் அட்டோக் ஆகிய இடங்களை வெற்றி பெற்றதில் முக்கிய பங்கு வகித்தவர். ஆனால் பேஷ்வா குடும்பத்தின் உள்நாட்டு அரசியல் சச்சரவுகளால் சதாசிவராவுக்கு இந்த யுத்தத்தின் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவரது கடினமான மற்றும் நேரடியாக தாக்கும் யுக்திகள் முக்கியமான கூட்டாளிகள் உடன் முரண்பாடுகளை உருவாக்கியது. மறுபுறம் அகமது ஷா துர்ரானி ஒரு அனுபவம் வாய்ந்த போர்த்தந்திர நிபுணர். அவர் தனது யுக்திகளை பயன்படுத்தி மராத்தாக்களை முற்றுகையிட்டார் மற்றும் அவர்கள் உணவுப் பாதைகளை துண்டித்தார். இதனால் துர்ரானி படைகள் கடைசி நிலைகளில் முக்கிய முன்னிலை பெற்றன. மராத்தாக்களின் மற்றொரு முக்கிய தோல்வி காரணம் இந்தியாவில் வலுவான கூட்டணிகளை உருவாக்க முடியாதது. மராத்தாக்கள் பல ராஜ்புத் அரசர்களிடமிருந்து வரி விதித்ததால் அவர்கள் மராத்தாக்களை ஆதரிக்க மறுத்தனர். இதனால் மராத்தாக்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர் மற்றும் பலவீனமாகினர். அதற்கு பதிலாக அகமது ஷா துர்ரானி ஜீப் அத்தோலா, ரோஹில்லாஸ் மற்றும் ஷுஜாத்தோலா போன்ற இந்திய ஆட்சி மன்னர்களுடன் முக்கியமான கூட்டணிகளை உருவாக்கினார். இந்த கூட்டணிகள் அவரது இராணுவத்திற்கு கூடுதல் பலத்தை வழங்கியது மற்றும் உணவுப் பாதைகளை உறுதி செய்தது. துர்ரானியின் கூட்டணி இராணுவம் மராத்தா படையை விட பெரிதாக இருந்ததால் மராத்தாக்கள் நீண்ட போர்களில் நிலைக்க முடியவில்லை. இந்த கடுமையான சவால்கள் இருந்த போதிலும் மராத்தாக்கள் மிகுந்த வீரத்துடன் போராடினர். தொடக்க நிலைகளில் அவர்கள் சிறந்த நிலைமைக்கு வந்திருந்தனர். ஆனால் 18 வயதுடைய பேஷ்வா இளவரசர் விஸ்வாசா போரில் உயிரிழந்ததும் மராத்தா படையின் மனச்சோர்வு அதிகரித்தது. இந்த யுத்தத்தின் விளைவாக ஆயிரக்கணக்கான வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் அல்லது பிடிக்கப்பட்டனர். மராத்தா தலைமை கட்டமைப்பு வீழ்ச்சியடைந்தது.
பானிபட்டில் இந்த பெரும் இழப்பு மாராத்தா பேரரசை பலவீனமாக்கியது, மேலும் அவர்கள் முன்பு பெற்றிருந்த அதிகாரத்தை மீண்டும் பெற முடியாத நிலைக்கு தள்ளிவிட்டது. இந்த வீழ்ச்சி இந்தியாவில் ஆட்சியில் வெற்றிடத்தை உருவாக்கியது. இதை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தங்களது ஆதிக்கத்தை விரிவாக்க பயன்படுத்தியது. பானிபட் 3ஆம் யுத்தம் மாராத்தாக்களின் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்றாகும். தவறான ஆயுதவியல் திட்டங்கள், தலைமையில் குறைபாடுகள் மற்றும் கூட்டணிகள் ஏற்படுத்த முடியாத தன்மை ஆகியவை அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தன. மாராத்தாக்கள் மிகுந்த வீரத்தை வெளிப்படுத்தினாலும் இந்த தவறுகள் அவர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன. இந்தப் போர் மாராத்தா பேரரசின் வீழ்ச்சிக்கான தொடக்கமாக அமைந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு வழிவகுத்தது. இருந்தாலும் மாராத்தாக்கள் வீரத்திற்கான சின்னமாக இந்திய வரலாற்றில் என்றும் நிலைத்திருப்பார்கள்.